ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சியை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதாவது ஜூலை 8ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆறாரு. மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் சுக்கிரன் பயிற்சியும் ரொம்ப முக்கியம்தான். அதாவது நீங்கள் வழக்கமாக என்னடா இது குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி தெரியும், அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி போடுவாங்க, இவங்க என்ன புதுசாக சுக்கிரன் பயிற்சி எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி இது புரியாமல் குழம்பியிருப்பீங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குங்க. ஆனால் பெயர்ச்சின்னு பார்க்கும்போது ஒரு 4 கிரகத்தோட பெயர்ச்சி மட்டும்தான் போட்டு அதில் இருக்கிற பலன்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது 9 கிரகத்தையும் பார்த்தா தான் அந்த ஜாதகரை பற்றி கரெக்டாக சொல்ல முடியும். யாராவது அந்த ஒரு 4-5 கிரகத்தை மட்டும் பார்த்து ஜோசியம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். சரிங்களா? ஆனால் அதோட பெயர்ச்சியை பற்றி யாரும் பேசுறதில்ல. அது 2 ரீசன் இருக்குது. சுக்கிரன் பெயர்ச்சி கரெக்டாக நல்லா யோசித்து அதற்கு பலன் கூட சொல்கிற அளவுக்கு யாருக்கும் இது தெரியலையா, இல்லைனா சுக்கிரனை பெருசாக அவங்க கருத்தில் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சுக்கிரன் பயிற்சியும் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் பயிற்சி ஆகிறத பற்றியும் நான் கண்டிப்பாக போடுறேன். இனிமேட்டு ரெகுலராக சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், எல்லா பிளானட்டு, அதாவது சந்திரனை தவிர, அதாவது சந்திரன் மட்டும் பார்த்திங்கன்னா 2.25 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் சந்திரன் பயிற்சி மட்டும் தேவையில்லை. மற்றபடி மீதி எல்லாமே அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது பயிற்சி ஆகுது. மீதி எல்லா பிளானட்ஸும் சுக்கிரனாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், மந்த்லி ஒன்ஸு பயிற்சி ஆகுது. ஸோ அதனால தான் எல்லாத்தோட பயிற்சியும் போட போகிறேன் இனிமேட்டு ரெகுலராக. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். என்னோடய மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். நான் இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு 6 ராசிக்கு இந்த பயிற்சியை பற்றி போட்டுடுறேன். இது பார்ட் 1 தான். பார்ட் 2ல் மீதி 6 ராசிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இந்த வீடியோவில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிக்கு மட்டும் சுக்கிரன் பயிற்சியை போட்டுட்டு மீதி, அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசிகளுக்கு பார்ட் 2ல் சுக்கிரன் பயிற்சியை போட்டுடுறேன். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 8ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அதாவது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இதில் போகிறாரு. அதாவது 4ஆம் வீட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க வீட்டில். சரிங்களா? அவங்க இந்த 1 மந்த் எப்படி போவோம்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போவோம். நல்லா ஜாலியாக இருப்பாங்க. நிறைய வீட்டில் பழைய பொருளை போட்டுட்டு புது பொருளை வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை தென்படும். கையில் நிறைய காசு நிற்கும். புரியுதுங்களா? ஸோ சந்தோஷமாக இருப்பாங்க. பொதுவாகவே சந்தோஷத்துக்காக காசு செலவு பண்ணுறதையும் இது பண்ண மாட்டாங்க. சரிங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது பொருள் வாங்கி வச்சுருவாங்க காசு நல்லா இது பண்ணி. சரிங்களா? மேஷ ராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வேணால் இந்த 1 மந்த்து செக் பண்ணி பாருங்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியும். அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா லேவிஷாக செலவு பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, இவங்களோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் லேவிஷாக செலவு பண்ணுவாங்க. இந்த ஒரு ஜூலை 8ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. அவங்க காசு செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான இது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பாசமும் அதிகமாகும். தன்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் மேலே, கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப பாசமும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அது 3ஆம் பாவம் வீரிய ஸ்தானம்ன்றதுனால அதையும் நிறைய செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது, விரயம் பண்ண. சரிங்களா? ஸோ அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை ரொம்ப அதிகமாகும் இந்த மந்த்து. சரிங்களா? ரிஷப ராசிக்கு இப்படி. அப்போ மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 2ல் வருவார். அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அப்போ மிதுன ராசிகளுக்கு என்ன பண்ணோன்னா,
பொதுவாகவே ஒரு அப்பாவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி வந்து அவங்களோட மக கிட்ட, அதுவும் குறிப்பாக மகன் கூட இல்லை, மக கிட்ட வந்து அஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகும் இந்த மந்த்து. சரிங்களா? அப்புறம் அவங்க நல்லா ருசியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நிறைய வந்து காசு செலவு பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறத வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து வழக்கமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த மந்த் அதிகமாகவே ட்ரிங்க்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் பார்க்கணும். சுக்கிரன் வேணா அதுக்கும் காரகன் தான் சுக்கிரன். சரிங்களா? ஸோ அதுக்கும் வந்து நிறைய வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இனிப்பு பொருட்கள் மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் இது வந்து ட்ரிங்க்ஸ் வந்து போதுமான அளவு குடிக்கிறது வந்து கட்டுப்படுத்துறது நல்லது. சரிங்களா? மிதுன ராசிக்காரங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே லேவிஷாக செலவு பண்ணுவாங்க. சம்பளம் கையில் எவ்வளோ இருக்குன்னு யோசிக்கவே மாட்டாங்க. நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க இந்த கடக ராசிக்காரங்க இந்த மாதம். சரிங்களா? ஸோ அதனால் காசை வந்து கொஞ்சம் செலவு பண்ணும்போது அது எதுக்காக செலவு பண்ணுறோன்னு கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த சுக்கிரன் வந்து ராசியில் வரும்போது என்னென்னா, அந்த ராசிக்காரங்களுக்கு யோசிக்கவே தோணாது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு செலவு பண்ணிடணும் எப்படியாவது. அவங்களோட அவங்களோட என்ன சொல்கிறது, பிஹேவியர் அப்படியே இருக்காது. அவங்களோட கேரக்டர் நார்மலாக அப்படி இருக்காது. பர்சனாலிட்டிலேயே செலவே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் திடீர்னு போய் செலவு பண்ணுவாங்க பெருசாக. ஆனால் அவங்க செலவு பண்ணுறது அவங்களுக்காக தான் இருக்கும், மற்றவங்களுக்காக இருக்காது. சரிங்களா? அது வரைக்கும் இதுவாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும். செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். சரிங்களா? அதுதான் முக்கியமான இது. அப்புறம் கன்னத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மேபி கன்னத்தில் ஏதாவது ஸ்கின் ரேஷஸ், பிம்பிள்ஸ் ஏதாவது வரவும் வாய்ப்பு இருக்குது கடக ராசிக்காரங்களுக்கு மட்டும். இது கன்னத்தில் கவனம் செலுத்தணும். புதுசாக எதுவும் வந்து க்ரீம் எதுவும் வாங்கி அப்ளை பண்ணிடாதீங்க இந்த 1 மந்த்துக்கு. ஏதாவது புதுசாக மார்க்கெட்டில் க்ரீம் வந்திருக்கு, இது ஃபேஷியல் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு புதுசாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற டைம் இது கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் கூட அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு விட்டுடுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சிம்ம ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் வந்து அவங்க ஒய்ஃப்காகவா இருக்கட்டும், இல்லை மகளுக்காக இருக்கட்டும், காசு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க. சரிங்களா? ஒய்ஃபு மக இருந்தாங்கன்னா, இல்லைனா அவங்களுக்காகவாவது, அப்படி 2 பேரும் இல்லைனா இவருக்காகவாவது இவரே செலவு பண்ணிப்பார். செலவு அதிகம் இருக்குது. சரிங்களா? 12ஆம் வீட்டில் அயன சுகமும் இருக்குது. அதாவது வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து பாசப்பிணைப்பு ரொம்ப, அந்த தாம்பத்திய சுகம் அதிகமாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம். அவங்க எண்ணமே முழுசாக அதுலேயே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் இது பண்ணுது. இது ரொம்ப அதுலேயும் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் இதில் ட்ராபேக் என்னென்னா, அவங்களுக்கு ரொம்ப வந்து சில பேருக்கு வந்து இந்த போதைப் பொருளில் கூட இன்ட்ரெஸ்ட் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஆசையை கட்டுப்படுத்தணும். அது வந்து இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா விடவே முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு மெயினான விஷயம் இதுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கன்னி ராசிக்காரங்கள் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றார். என்ன பண்ணுவார்? லாபம் வந்து அதிகமாக வரும். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருந்தாலும் சரி, லாபம் அதிகம் வரும். அந்த லாபம் யார் மூலியமாக வரும்? யார் மூலியமானா ஏதாவது ஒரு லேடி மூலியமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பெண், ஒருவேளை பெண், அந்த பெண் சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த லாபங்கிறது ஏதோ ஒரு பெண் வழியாக வரும். அது ரொம்ப முக்கியமான இது. சரிங்களா? இவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பிஸ்னஸ் பண்ணி என்ன சரியாக போக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாவே வந்து லாபம் வரும் இந்த மாதம் ஃபுல்லாக. சரிங்களா? குறிப்பாக பெண்கள் மூலியமா நிறைய லாபம் வரும். அவரோட ஆசை நிறைவேறும் பெண்கள் மூலியமாக. புரியுதுங்களா? குறிப்பாக இது கன்னி ராசிக்கு மட்டும். சரியா? அப்புறம் துலாம் ராசிக்கு பாருங்களேன். துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரங்க. சரிங்களா? அது 10ஆம் இதுவாக வருது சுக்கிரன் துலாம் ராசிலேருந்து. ஸோ அதனால் வந்து அவங்களோட ரொம்ப நாள் வந்து கனவு வந்து நிறைவேறும். ஏதாவது தொழில் தொடங்குவாங்க. அதுவும் அவங்க தொழில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி வந்து ஏதாவது ரொம்ப ஆர்ட் சம்மந்தமானது, அதாவது பெண்களுக்கு பிடிச்சது,
அதனால் கொஞ்சம் வந்து பர்ஃப்யூம்ஸு சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தொழில் கூட துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏதாவது சம்திங் இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸ் கிளைண்ட்ஸ் வரா மாதிரி ஏதாவது தொழில் துவங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் துலாம் ராசிக்கு. சரிங்களா? ஃபைன். நான் அப்போது ஃபஸ்ட்டு ராசி 6 ராசிக்கு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 6 ராசிக்கு என்னோட அடுத்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக. சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஸோ இனிமேட்டு இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போட்டே இருப்பேன். அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.